மது விலக்கை அமல்படுத்த கோரி 32வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கும் காந்தியவாதி சசி பெருமாளின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி காந்தியவாதி சசி பெருமாள் கடந்த மாதம் ஜனவரி 30ஆம் தேதி மெரினா கடற்கரையில் காந்தி சிலை அருகே உண்ணாவிரதத்தை தொடங்கினார். அதன் பிறகு கடந்த 23ஆம் தேதியிலிருந்து மயிலாப்பூர் தியாகி ஜெபமணி இல்லத்தில் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வரும் சசி பெருமாளின் காலவரையற்ற போராட்டம் சனிக்கிழமை 32வது நாளை எட்டியது. தற்போது குடிநீர் அருந்தவும் சசி பெருமாள் மறுத்து வருவதால் சிறுநீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதோடு இதய துடிப்பும் அதிகரித்துள்ளதால் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளதாகவும் உடனடியாக உண்ணாவிரதத்தை கைவிடாவிட்டால் உடல் உறுப்புகள் செயலிழப்பதோடு உயிரிழப்பும் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவரை பரிசோதித்த டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். கிளினிக்கலா அவர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஹார்ட் ரேட், அதாவது இதய துடிப்பு என்பது ஜாஸ்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா நார்மலா ஒரு 80-85 இருக்க வேண்டியது இப்போ ஒரு 110க்கு மேல இருக்கு. 110ல 120க்குள்ள இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலே உடலில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இப்போ அது மட்டும் இல்ல, நிறைய வாமிட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வாமிட்டிங், பிலியஸ் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய என்ன இருக்குதோ அதுவும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் அவர் உடல்நிலையில சால்ட் அண்ட் வாட்டர் டெப்ளீஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ பேசிக்கலி அவர் எப்படின்னா, அவருடைய அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகிக்கொண்டே போகிறது. அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகிட்டு போற நேரத்தில் நம்மளுடைய நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கன்ஸ் அதாவது பல சிஸ்டம்ஸ் இருக்கு நம்ம உடல்ல, அந்த சிஸ்டம்லாம் ஸ்லோவா செயலிழக்க தொடங்குது இப்போ. இந்நிலையில் பூரண மதுவிலக்கை ஆதரிக்கும் வைகோ, ராமதாஸ் போன்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுநல அமைப்பினரும் சசி பெருமாளை சந்தித்து தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அதோடு உண்ணாவிரதத்தை கைவிட்டு போராட்டத்தை வேறு வடிவில் நடத்தவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.